கேமராமேன் ஓகேவா? ஓகே. Hello guys. Hey y'all, come look at this. Hello guys. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்ல, சும்மா நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கோம். எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த ட்ரிப்லயே வந்துட்டு ஒரு சும்மா பாட்காஸ்ட் மாதிரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி. ஐயோ ஆமா, அது வேற பயமா இருக்கு. டிரைவர் பாத்துக்கு வரதெல்லாம் சேஃபா ஓட்டிடுவாரு, நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். என்னன்னா, வாட் வுட் யூ டூ இஃப் மணி டோன்ட்ஸ் மேட்டர்? ஓகேவா ப்ரோ? இதுதான் நம்மளோட கான்செப்ட். காசு இல்லைன்னா காசு முக்கியம் இல்லைன்னா, நீங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா வந்துச்சு அது ChatGPT-ல எப்படி இருக்கும்னு கேக்குறேன். காசு உங்களுக்கு தேவையில்லைன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? டிகிரி முடிச்சு ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் எங்க குருநாதர் குருநாதர்ல ஆரம்பிப்போம். காசு வந்து ஒரு மேட்டராவே உனக்கு இல்ல அப்படின்னு நீ என்ன பண்ணுவ? தெரிய மாட்டேன். பரவாயில்ல, நீ பேசு. காசு வந்து இப்போ லைஃப்ல ஒரு மேட்டரே இல்ல, நீ என்ன பண்ணுவ? ஒரு ஐலாண்ட் வாங்க. ஐலாண்ட்? சரி ஓகே, ஐலாண்ட் வாங்குவேன். ஐலாண்ட வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நீ எந்த ஏரியால வாங்குவ? தண்ணி இருக்க ஏரியால பார்த்து வாங்க வேண்டியதுதான். ஓ ஐலாண்ட், ஓகே ஓகே. தண்ணி ஐலாண்ட்னா தண்ணி இருக்கிற இடத்துல வாங்குவாங்க. ஓகே ஓகே. ஒரு ஐலாண்ட் வாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா மட்டும் வேணாம். காசு முக்கியம் இல்ல, என்ன பண்ணுன்னு கேட்டா கேமரா வைப்பேன், வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பேன் இருக்கேன். அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ். நம்ம கேமரால ஸ்டார்ட் பண்ணி நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிட்டானா நம்ம பண்ற கந்தகோலமே தெரிஞ்சிருச்சு. டாய் சரி, அதனால அது வேணாம். அதுக்குள்ள என் போன் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். டேய் யார் என்ன பண்றீங்க எனக்கு தெரியும். நான் கேட்ட क्वेश्चन காசு உனக்கு. ஐலாண்ட் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்குன்னு தனியா ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப் வச்சுப்பேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப கம்மி, வந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எத்தனை பேர் வந்தாலும் நாளைக்கு வச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வேலை பெருசா இல்ல, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட ஆரம்பிச்சிருவேன். கிரிக்கெட் ஸ்டேடியமா? ஆமா. இப்ப வேணா கண்டென்ட் கொடுப்பான், இவனை உட்கார வச்சா அதாவது காசு இல்லன்னா இங்க பாரு, வந்து உனக்கு காசு மேட்டரே கிடையாது. உன் லைஃப்ல காசுன்னு ஒண்ணு இல்ல, ஆனா மத்த எல்லா பொருள்லாம் இருக்கு, அதனால எல்லாமே பண்ண முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, வீடு கட்டுவேன், பெயிண்ட் அடிப்பேன் இருக்கான். காசு இல்லாம எல்லாமே பண்ண முடியும், ஆனா அதுக்கு ஈக்குவலா ஏதாவது பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். சும்மா எடுத்தோன்னே நீ பண்ண ஆரம்பிச்சிருவ. எங்க இருந்து போய் எடுப்ப? இல்ல ராக்கெட் எப்படி போய் பண்ணுவ? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, இப்ப நீ எதனால இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க? ஒரு லைஃப் உங்க அப்பா அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, பயங்கரமான கண்டென்ட். ஐயோ, கேமரா திருப்ப முடியாதே, லாரியே கவுந்து கிடக்குது. தண்ணி கேன் லாரி நானா விடுங்க, நம்ம பாட்காஸ்ட் எடுக்க வந்தோம், என்ன லாரி கவுந்து. பாய் அவனும் வடக்க மாதிரி தான்டா இருக்கான். அந்த ரீல் வர இல்ல, அவனுக்கு அந்த நிலைமையில பேசாம இதுல வந்து கேட்டிருப்பான். சரி சரி, வாங்க வாங்க டாபிக். மைக் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, சும்மா ரெக்கார்ட் ஆயிட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. சேஃபா பேசவே நீ தான் ஒழுங்கா பேசல. கேட்ட क्वेश्चनே உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நீ வந்து ஒரு லைஃப் லீட் பண்றக்க, உங்க அப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு. அதெல்லாம் எதனாலன்னா ஒரு காசு தேவை இருக்கு, அதனாலதான் உங்க அப்பா அதெல்லாம் பண்றாரு. இப்ப அது வந்து முக்கியமே கிடையாது. நீ இப்ப காலேஜுக்கு காசு தேவையில்லைன்னா நீ காலேஜுக்கே போக வேணாம், ஏன்னா உனக்கு காசு அந்த இடத்துல தேவையில்லை. அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேக்குறேன். இவ ஆக மாட்டான். கைஸ், வேற யாராவது பேசுறீங்களா? நீ ஆரம்பிச்சல. நானே வா. இப்ப நான் காசு இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? காசு ஒரு மேட்டரா இல்ல. இப்போ வந்து எனக்கு காசு வந்து முக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு பிடிச்ச பைக் வாங்குவேன். பைக் வாங்கினா இப்போ காசு முக்கியம் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு மேட்டரா வச்சிருப்பாங்களா யாராவது? பைக் வாங்குறதுலாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் பைக் இருக்கும். உங்ககிட்ட இருந்தா என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சைக்கிள் வாங்கிக்குவாங்க. சரி விடுங்க, எனக்கு பிடிச்ச ஒரு பைக் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் அதான். இப்ப அது வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால அதை வாங்கிடுவேன். வாங்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எங்கெல்லாம் போகணும்னு தோணும், ஏன்னா காசே தேவையில்லை. அடிச்சு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சிருவேன். வேற என்ன பண்ணுவேன்? நான் இவன மாதிரி ஏதாவது ஒரு வில்லா வாங்கலாம். வாங்கிட்டு
அவன் பேர் என்னடா? ரூம்லயே நானே இருப்பேன். அதான் என்ன 19 ரூம். இல்ல பொதுவா சொல்றேன், 9 ரூம்லயே நானே இருப்பேன். ஒரு ரூம். ஐயோ, நம்ம ஏதாவது நல்லா யோசிச்சிருக்கலாம். டக்குன்னு இது வர மாட்டேங்குது. கரெக்டா கக்கூஸ்லயே ஒரு ரூம் போயிடும் பெருசா. ஆமா, நீ 1.5 மணி நேரம் காக்கூஸ்ல இருக்க வேண்டியது. இது ஒரு vlog. செடி வச்சிருக்காங்க பாத்தியா? இது ஒரு vlogன்ட்டு நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாமி இவர்தான் ரெக்கார்ட் ஆட்டுண்டா. ஆயிட்டே இருந்தா ஏன்னா எவ்வளவு பாயிண்ட் கம்மியா இருக்கு பெட்ரோல். இன்னைக்கு 4 பாயிண்ட் இருக்குடா. எவ்வளவு பாயிண்ட் இருந்துச்சு நீ பாக்கும்போது? 5 நினைக்கிறேன். மைலேஜ் தரும் அப்புறம் என்ன? அதான் சார். ஏய், இங்க பேசாம இதெல்லாம் வீடியோ எடுக்கலாம். இன்னும் ஒரு வீல்ல போயிட்டு இருக்காங்க. எப்படி அவ்வளவு போக முடியும்? நேபாள்ல இருந்து கேரளா. இங்க காசு யாரா தரா? ஒரு வீல்லே போறான். ஸ்பான்சர்ஸ் இத பத்தி நீங்க என்னடா நினைக்கிறீங்க? இப்போ அது நம்ம இப்போ ஒருத்தவங்க content நம்ம ஏதாவது கட் பண்ணி போட்டுக்கலாம்டா. அவன் அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. என்னத்த போடுறது? அவன் பேரையும் பார்க்கல. இப்ப நான் ஆக்சுவலா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஃப்ரண்ட் வீல சைக்கிள்ல கழட்டிட்டு ஒரு வீல்லயே போறாரு. அவர் பேர் தெரியல. அவர் சேனல் பேர் ஏதாவது தெரிஞ்சா நீங்க போடுங்க. அவர்கிட்ட கேமராலாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நேபாள் டு கேரளாவா? நேபாள், கேரளா டு நேபாள் போறாரு ஒரு வீல்லயே. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க பண்றாங்க. நீ பசங்க கார்ல 2 வீல் கார்ல 2 வீல கழட்டிட்டேன். சரி, ஒண்ணும் இல்ல, இந்த வீல் இந்த கார்ல கழட்டி ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த கார் தரீங்கன்னா நான் ட்ரை பண்றேன். பேட் வேர்ட்ஸ் தவிர்ப்போம். என்னால உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோம்பேறித்தனமா இருக்கும். பீப் 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 அப்படின்னு ஆமா, சவுண்ட் போடணும் அது வர்ற இடத்துலலாம். இந்த டாபிக் போல நம்ம அந்த பொண்ணுங்க டாபிக் எடுத்துக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு. சரி, நம்ம இப்ப இருக்கிற நம்ம ஏரியால என்ன நடக்குது சரியா? நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். அதாவது நான் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாம் இருந்தப்ப எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படி சொல்லிடுறேன். ஓகேவா? ஆமா, ஆனா இதுல எது கண்டென்ட் கிடைக்குமா? கிடைக்கும். பெண்கள்லயே போயிருவோமா நார்மலா உங்க லைஃப்? பெண்கள்னா உங்க லைஃப்ல என்ன ஞாபகம் வராங்க? அப்படி போயிருவோமா? அப்படின்னா போனா எனக்கு எல்லா விதமாவும் ஞாபகம் வரும். இன்ட்ரெஸ்டிங்கா கண்டென்ட்டா வர்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே. இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டா? யார பத்தி? சரி, அவரை விட ஏன்டா உன கண்டெய்னருக்கு கூப்பிடுறாங்க? குழந்தை டாபிக்கே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஏரியால கண்டெய்னர்னால பெரிய விஷயம். ஹாய் சொல்லுங்க. இவங்க வேற அவங்கள பாக்குறேன்னு நினைச்சுக்குவாங்க. பெண்கள்னு அவங்களே வேற வராங்க. இதுல டாடா காமிக்கலாமா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு ஐயா. கன்னியூ பண்ணிடுவோமா? சொல்லுங்கயா. சரி பெண்கள்னே போவோம்னா நார்மலா. சரி நம்ம வயசுக்கு என்ன பேச தெரியுமா அதை மட்டும் பேசுவோம். எனக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அதை வேணா சொல்லுவேன். சிரிப்பாதான் இருக்கும் கேட்கறது. இருடா, நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டாபிக் வச்சுப்போம். இப்ப என்ன, நீ எந்த விதத்துல பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிற? டேய் பெருமையா நினைக்கிறடா அப்படி அப்படின்னா போனா கொஞ்சம் கான்ட்ரவர்சியா போகணும். இதுனா பெண்கள் நார்மலா பெண்கள்னா உங்களுக்கு என்ன தோணுது? அப்படியே லேயர் லேயர் வச்சுக்கலாம்டா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஃபர்ஸ்ட் நல்லா எப்படி இருக்காங்க உனக்கு ஓட யூடியூப் அடுத்து உனக்கு காரணிச்சிருவான். இம்ப்ரெஸான பெண் கேர்ள்ஸ் என்னென்னமோ போடுறான், இத போடுறதுக்கு என்ன? ஆமா என்னமோ போடுறான். ஆயிலா போடுறானுங்க. சூர்யா மாதிரி ஆயில் நினைக்கிறேன். அதெல்லாம் சூர்யாவோட கனவுல சரியான கனவுனா இல்ல. ஆனா விடியகால 3 மணிக்கு கனவுல என்ன நடந்துச்சுன்னு ட்ரீம் இருக்கு உங்களுக்கு? எனக்குலாம் நிறைய இருக்கு. உனக்கு இருக்காட கனவு? மோசமான கனவு வேடா இருக்கணும் உனக்கு. சூர்யா கதையை சொல்லக்கூடாது, கேவலமா இருக்கும். அப்ப இருற நானும் ஏதோ எனக்கு ஏதோ நான் கனவு வரலினாலும் வர கனவை அடிச்சு விடுங்கடா. எனக்கு என்ன வேடா வந்துச்சு? எனக்கு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து பாவாடை கட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. பாவாடை கட்டின மாதிரி? ஆமா, நடு ரோட்ல பாவாடையோட நின்று இருந்தாரு அவரு. அதெல்லாம் சொன்னா கேவலமா இருக்குமே.
இன்ட்ரெஸ்டிங்கா சிரிப்பு அதுவே வெறியாயிடுச்சு. என்னடா நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், எடுத்துரு.